மதுரை நிறைய விஷயத்துக்கு ஃபேமஸுங்க. கோனார் மிஸ் கறி தோசையிலேருந்து மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா வரைக்கும் ஆப்பாப்பா எவ்வளோ ஐட்டம்ஸ். இதுக்கு நடுவில் ஒரு குட்டி ஹிடன் ஜிம்மாக இருக்கிறது தான் மதுரை ஸ்பெஷல் பட்டர் பன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டர் பன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பன் எடுத்திருக்கேன். அதை இப்படி பாதியாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான அளவு பட்டர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணை மூடி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு தோசை பேன் நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவு சுகர் எடுத்து இப்படி நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் பாருங்கள் நல்லா இப்போ அப்படியே மெல்ட் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னு இதுக்கு மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணுங்கள் பண்ணுக்கு மேலே. ஓகே, பன் இப்போ ஒரு சைட் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 கிளாஸ் பால் வச்சுருக்கேன். அந்த பாலை நான் இப்போ ஊற்றுற மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் பன்னு குக் ஆகட்டும் பாலில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே சாஃப்ட் ஆகிடுச்சு பன்னில் அந்த பாலில் ஊறி. அவ்வளோதான். இதை ஒரு சர்விங் பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே சுகர் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மதுரை ஸ்பெஷல் பட்டர் பன் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.